காலெல்லாம் விழுகிறேன் இப்படியெல்லாம் பெரிய வார்த்தைகளாக சொல்லாதீங்க. உண்மையிலே சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டு நான் சொல்லியிருப்பேன், வாங்க என்ன ஆடா நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே, அந்த பிள்ளை என்ன வேண்டு பாவா, அந்த பையன் என்ன வேண்டு, அந்த குழந்தை என்ன வேண்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு மட்டும் கிடையாது, நிறைய சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ போடு, இதெல்லாம் மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோனா என்னத்தை சொல்ல வரீங்க? எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து அதே மாதிரியே மேக் பண்ணி போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு மருத்துவ குறிப்பு, ஒரு சமையல் பற்றி ஒரு டிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, அப்புறம் வந்து ஏதாவது மொபைல் சர்வீஸு, படிப்பு, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறத வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா யூடியூப்பில் கோடி கணக்கில் அதுக்கு உண்டான வீடியோஸ் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் எல்லாத்துலேயும் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, சிம்பிளான பட்ஜெட்டில் எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக லட்சக்கணக்கான பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அதுக்கு சர்ச் பண்ணிங்கனாலும் லட்சக்கணக்கான பேர் வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. ஒரு எஜுகேஷன்னா அதுக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆஸ்பத்திரி மெடிசன்னா அதுக்கும் லட்சக்கணக்கான பேர் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்போ யூடியூப் நாங்களும் வந்து எப்படி யூடியூப் ரன் பண்ணுறது, எப்படி யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு அதுக்கும் தனியாக எல்லோரும் வீடியோ பிடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குதுப்பா. நான் ஒன்றும் புதுசாக போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா அந்த சேனலை போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எங்கள் சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கள் சேனல் எப்படின்னா ஒரு சீரியல்னே வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் நடக்கிறத இப்போ சன் டிவி, கேடிவியில் வந்து நடிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு கதையை இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடந்த கதையை அப்படியே எடுத்து ஆட்டையை போட்டு வேற ஒருத்தங்க நடிக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நாங்களே வந்து வீடியோ எடுத்து போட்டுடுறோம், ரியலாக நடக்கிறது. ஓகேவா? இதுதான். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ காயத்ரி முந்தா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கா. எப்போ? நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கான். உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னா எதுக்காக சொன்னாங்கன்னா, ஊனா என்ன இவன் கூட எப்படி நீ வாழ்கிற, இவனெல்லாம் நீ விட்டுட்டு போயிரு, இவன் கூடலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களேடா. பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து 9 கல்யாணம் பண்ணிட்டு சுற்றலாம், புருஷன் சரியில்லைன்னா விட்டு போட்டு போகிற ஆளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட கேடு கட்ட ஜென்மமாக இருக்கலாம். அந்த வார்த்தையை இங்கே வந்து சொல்லாத. முடிஞ்சால் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லு. இல்லையா நீ எதுவுமே நீ சொல்லவே வேண்டாம், நீ கிளம்பு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு ரிப்போர்ட் அடிங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே வீடியோவை நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நல்லா பார்த்துக்கோ. நேற்று வந்து வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகலை. அந்த வீடியோவுக்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்கன்னு மட்டும் பாரு. 87,500 பேர் பார்த்துருக்காங்க. 1700 வாட்ச் அவர் போயிருக்கு. 143 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்க. ஓகேவா? மேலே போட்டிருக்காங்க பாரு, வியூ ஆர் அப் 22% மோர் ரெகுலர் வியூஸ் சூஸிங் வாட்ச் திஸ் வீடியோ ஹெல்பிங் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ரீச் ஆன் யூடியூப் ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, நாங்கள் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு யூடியூப்காரங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கீல நீங்களே போடா, பிடிக்கலன்னா போடா, போய்கிட்டே இருங்களேன். எனக்கு பிடிச்சிங்க வருவாங்க. 2-3 பேர் கமெண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பண்ணியிருக்கீங்க. ஆனால் 156 பேர் ப்ளஸ் தான் இருக்காங்க. எத்தனை பேர்? 156 பேர் தானே. 143 பேர் ப்ளஸ் தான் இருக்காங்க. சரியா? எங்களுக்கு எப்படி வீடியோ போடுறதுன்னு நீ எனக்கு சொல்லித்தரவே தேவையில்லை. எங்களுக்கு எப்படி வீடியோ போடணும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து நான் எந்த அளவுக்கு வீட்டில் சண்டை வந்தாலுமே, எல்லார் வீட்லேயுமே சண்டை வரும். யார் வீட்டில் சண்டை போடாமல் இருக்கிறீங்க எத்தனை பேருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பொய்னாச்சுக்கு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்து கூடையே இருந்து பார்த்துக்கிட்டு வேணுங்கிறத செய்கிறாங்க சொல்லுங்கள். சண்டை வரும், நான் சமாதானமாயிக்குவேன். சரியா? எல்லாத்தையுமே என்னை பிடிச்சி ரெகுலராக எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறவங்களுக்காக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்களை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் அந்த 143 பேர் ப்ளஸ் ஆயிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோவுக்கு 1700 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாருமே நல்லா இருங்கன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், எங்களை திட்டுறவங்களா இருந்தாலும் சரி, எங்களை வாழ்த்துறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.
பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். நாட் ரெக்கமெண்டேஷன் எங்கள் சேனலில் கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சேனலில் போய் பாருங்கள். உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை, உங்களை வந்து வற்புறுத்தலை. சரிங்களா? போதுமான விளக்கமாக இருந்திருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ரிப்ளை வீடியோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுவேன். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டு கிடக்குறாங்க அப்படின்னா, ஒரு சில ஆளுகள் நம்மளாம் என்ன நினைப்போம்னா, நானெல்லாம் கண்டிப்பாக என்ன நினைப்பேன்னா, ஐயோ சண்டை போட்டுக்கிறாங்களே, சண்டை போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, என்னடா வாயிலே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அடிச்சுட்டு செத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் பிரிஞ்சு போயிட்டா கவலைப்படுவாங்க, என்னடா நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே, அந்த பிள்ளை என்ன வேண்டு பாவா, அந்த பையனை என்ன வேண்டு, அந்த குழந்தை என்ன வேண்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, பிரிஞ்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, நம்மளுக்கு அப்படியே குழுன்னு இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஜென்மங்களாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தராக நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் இப்படி வீடியோ தான் போடுவேன். இப்போ கூட இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கமெண்ட்டை வந்து மஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். நான் நேச்சுரலான யூடியூபர்ஸ், அவங்க பேர் சொல்லிடுறேன், வினிதா விளாக்ஸ். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நேச்சுரலான யூடியூபர்ஸ் நீங்கள் சில பேர் வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை மறைச்சி நடிப்பாங்க, ஆனால் உங்களோட கேரக்டரை அப்படியே நீங்கள் போடுறீங்க. யூ ஆர் த ரியல் யூடியூபர், ஹேட்ஸ் அப் இலாகா யூ. நீங்கள் 2 பேரும் வினிதா வருண், அவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் வினிதா வருண் நேம் சொல்லி தங்கச்சின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களோட காலில் கூட விழுகிறேன் ப்ளீஸ் அண்ணா, அக்கா ப்ளீஸ், தங்கச்சிக்காக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ணா, ஐ லைக் யூ பாத். பாருங்கள், அதுக்கு கீழே கூட இன்னொருத்தீங்க ஹோம்லி ஃபுட்டு அப்படிங்கிறவங்க வந்து கரெக்டானா அண்ணி ப்ளீஸ் ஒத்துமையாக இருக்கணும் தங்கச்சி சொல்கிறேன். கண்டிப்பாக தாங்க உங்கள் பேர் சொல்லிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டுட்டேன். காலெல்லாம் விழுகிறேன், இப்படியெல்லாம் பெரிய வார்த்தைகளாக சொல்லாதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டு நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி முதல்ல எனக்கு லைக் பண்ணுறீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணுறாங்க வருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னதுக்காகவே 2200 லைக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இலாகாய் சேனலுடைய 4th பிறந்த நாள், 4வது பிறந்த நாள். இதை வந்து நான் ஒரு வருஷம் கூட கொண்டாடினதே இல்லை. இந்த டைம் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய், எனக்கு தெரிஞ்சவங்களாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கறி விருந்து போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி. ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. டக்குன்னு வந்து எனக்கே வந்து நேற்று தான் நினச்சேன், நாளைக்கு நம்ம சேனலோட பிறந்தநாள் அப்படின்னு நேற்று தான் நினச்சேன். வருஷம் பண்ணலான்னு நினைப்பேன், ஆனால் அந்த டேட்டு வந்து மறந்து போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இலாகாய் டைம் சேனலு, இப்போ நம்ம ரைடு சேனலு, இதுக்கெல்லாமே பிறந்தநாள் ஒரு நாள் கூட கொண்டாடினதில்லை. எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் உழைப்பு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் நான் போட்டுட்ருக்குறேன். என்னை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கிறாங்க. அவங்க போது எனக்கு ஹேட்டர்ஸு இவங்கெல்லாம் அதை பற்றி நான் கவலையே படல. உங்களுக்காகவே நான் கமெண்ட் செக்ஷன் பக்கமே போகிறதில்ல. எதர்ச்சியாக வந்தோம்னாவே நம்மளுக்கு கோவம் தூண்டுற மாதிரி நம்மளுக்கு பதில் வீடியோ போடுற அளவுக்கு தான் வந்து எல்லாருமே பண்ணி வச்சுருக்கீங்க. நானும் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி போயிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம இலாகாய் சேனலில் வரும், மறக்காமல் நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். சரிங்களா?